இந்த வீடியோவில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் பேஸ்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம்னா இன்ஜெக்ட் பேஸ்ட் பார்த்துருந்தோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் பேஸ்டு. இன்ஜெக்ட் பேஸ்டுக்கும் கன்ஸ்ட்ரக்டர் பேஸ்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. வேணா இன்ஜெக்ட் வீடியோலையும் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இதில் என்ன புதுசாக இருக்குது, அது என்ன கன்ஸ்ட்ரக்டர் பேஸ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் இன்ஜெக்ட் பேஸ்டில் அப்படின்னா, டிஸ்பிளேக்கு அடுத்தது வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிள்லேருந்து அந்த கார் சர்வீஸுங்கிறத இன்ஜெக்ட் பண்ணி அந்த வேரியபிளில் கெட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அதான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ அந்த மெத்தட் நம்ம பண்ணாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம்ல, அந்த கன்ஸ்ட்ரக்டரில் பேராமீட்டராக வந்துட்டு எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது. ஓகே, நம்ம இன்ஜெக்ட்டுன்னு அந்த கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இதில் வந்து நம்ம இன்ஜெக்ட்டுங்கிற அந்த எதுவும் மென்ஷன் பண்ணாமல் அந்த கன்ஸ்ட்ரக்டரில் பேராமீட்டராக கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 3 இது நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, நம்ம அந்த கிளாஸ் வந்து கெட் பண்ணுறோம்ல, இப்போ இது வந்து காம்பனண்ட்டில் இங்கே இம்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம இந்த வேரியபிள் நம்ம இங்கே கொடுக்கும் போது அதுக்கு நம்ம வந்துட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் செட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன மெத்தட் ஒரு ஆக்சஸோ நம்ம அதை செட் பண்ணணும். அது செட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் கீ யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரைவேட்டுன்னு மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு இதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். கரெக்டாக, இதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். வேரியபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், பட் இங்கே எல்லாம் வரும்போது இது ப்ராப்பர்ட்டின்னு வரும். ப்ராப்பர்ட்டி இது வந்துட்டு கிளாஸு. ஓகே, அந்த கார் சர்வீஸுங்கிறது கிளாஸு. இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிரும்னா, இது ப்ரைவேட்டுக்குள்ளே இது வந்துருமா. இப்போ ப்ரைவேட்டுங்கிறது இதை நம்ம வெளியில் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இதிலேருந்து இந்த கார் சர்வீஸ்லேருந்து நம்ம உள்ள சேம் அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே தான். பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு வெளியில் வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து கெட் பண்ணியிருந்தோம். ஓகே, ப்ராப்பர்ட்டியாக ஒரு வேரியபிள் நம்ம எதை வேணாலும் எப்படி வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். பட் ஆனால் ப்ராப்பர்ட்டி தான் அதுக்கான ப்ராப்பரான நேமு. வெளியில் வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியாக வச்சு நம்ம அதிலேருந்து இன்ஜெக்ட் மூலியமாக நம்ம கெட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம வந்துட்டு அதை ஒரு பேராமீட்டராக கெட் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் உள்ளே கொண்டு வரோம். ஓகே, அதோட இதை நம்ம அந்த கார் சர்வீஸுங்கிறத நம்ம உள்ளே கொண்டு வரோம். அதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் பேஸ்டுக்கும் இன்ஜெக்ட் பேஸ்டுக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த யூ கேன் ஃபைண்ட் அவுட் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இங்கே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் டாக்குமெண்ட்டில் சும்மா படித்து பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, இதில் ஏன் யூஸ் பண்ணுறோம், இப்படி ஏன் யூஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டவுட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ்.